ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம காசு கொடுத்து வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டுங்க. ஆனால் இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் 10 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சிடலாம். எவ்வளோ ஒரு க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ் தெரியுமாங்க இது? நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங்கில் என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கிறப்ப, குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் இதை தாராளமாக 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மக்கானா தாங்க. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஆனால் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் செய்யறதுக்கு நமக்கு சிம்பிளாக இருந்தாலும் செம்ம ஹெல்த்திங்க இது. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரை சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்தி. இப்போ நான் 100 கிராம் மக்கானா எடுத்திருக்கேங்க. வெறும் ஒரு கடாயில் எண்ணெய் கூட இல்லாமல் இதை அப்படியே நான் வறுக்கிறேன். மிதமான தீயில வச்சு நீங்கள் வறுத்தா மட்டுமே உங்களுக்கு நல்லா எல்லாமே சேமாக நமக்கு நல்லா வறுபடும். நீங்கள் ஓவர் தீ வச்சிட்டிங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லாவும் வறுக்காது. அதனால் மீடியமாக தீ வச்சு நீங்கள் சூப்பராக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை அமுக்கிறப்போ பார்த்திங்கன்னா உடையவே இல்லை. ஆனால் நம்ம வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டப்புன்னு க்ரன்ச்சாக உடையும். ஈஸியாக நல்லா வறுத்தாச்சுன்னு தெரியும். ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். நல்ல பவுடர் ஃபார்மில் நமக்கு இது நல்லா வறுபடும். ரொம்ப சூப்பராகவே நம்ம நல்லா வறுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே நிதானமாக தீ வச்சு வருங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம நல்லா பொறுமையாக தான் வறுக்கணும், அவசரப்படக்கூடாது. ஆனால் 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடாங்க. குயிக்காக வறுபட்டுரும். ஓவர் தீ மட்டும் வைக்காதுங்க. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே இதை நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது இது. நம்ம வறுக்கிறதுக்கு மட்டும்தான் இதில் கொஞ்சம் டைம் ஆகும். 5 மினிட்ஸ் இதை வறுக்கிறதுக்கும் 5 மினிட்ஸ் இதை நம்ம ஸ்வீட்னஸ் தான் இன்றைக்கி க்ரன்ச்சியாக செய்ய போகிறோம். இதில் மசாலா கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்வீட் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதே பேனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம மக்கானா போட்டோமோ அதே அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் மக்கானாக்கு 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம 2 ஸ்பூன் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. வெறும் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நம்ம வர வரைக்கும் நம்ம இதை கலரி விடணும். குயிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றல இல்லைங்களா, அதனால் குயிக்காக மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ இதை சரியான பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன தட்டில் தண்ணி எடுத்து அதை ஊற்றி பாருங்கள். நம்ம அதை நல்லா அந்த தட்டிலேருந்து எடுத்து போட்டால் டப்பு டப்புன்னு சவுண்டு வரணும், கல் மாதிரி. அதுதான் சரியான பதம். இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் கட்டி வரல. நம்ம அதை கொஞ்சம் கலக்கணும், அவ்வளோதான். நல்லா கல் மாதிரி உங்களுக்கு சவுண்டு இருக்கும் பாருங்கள். நான் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சவுண்டு எதுவுமே கட் பண்ணலை, உங்களுக்கு அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சவுண்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மெத்தட் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுக்காக நான் அந்த சவுண்டு கட் பண்ணலை. அதனால் நீங்கள் பாருங்கள், நான் நல்லா அந்த தட்டில் போட்டுட்டு நான் அதை எடுத்து டப்பு டப்புன்னு அடிக்கிறப்போ நல்லா கல் மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா கல் மாதிரி சவுண்டு கேட்குது பாருங்கள். இதுதான் சரியான மெத்தடு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாங்க. நல்லா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, அந்த மக்கானா ஒன்று ஒட்டாமல் நமக்கு அழகாக தனித்தனியாக கிடைக்கும். ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கூட ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான் இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இதய கோளாறு இருக்கிறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக சாப்பிட்டோன்னா அவங்க ரத்தத்தை சீராக்கி அவங்க இதயத்தை நல்லபடி வச்சுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை கொடுங்க. அவங்க ஃப்ரீயாக டாய்லெட் போவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது மக்கானா. அது மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. சுகர் பேஷண்ட் எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிட்லாம்.
ரொம்பவே சூப்பரான ஹெல்தி. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே வந்து யங்கா இருக்கணும், உங்கள் ஸ்கின்லாம் வந்து நல்லா பொலிவாக சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக பெரியவங்க எல்லாருமே வந்து வயசானவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ வந்து ஹெல்த்திங்க இது. தயவு செஞ்சு இதை வந்து சாப்பிடாம இருக்காதீங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது. ஆனால் எவ்வளவோ நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதை வந்து நிறுத்திட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய கால்சியம் சத்தெல்லாம் இருக்குதுங்க. தயவு செஞ்சு இதை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற ஸ்நாக்ஸ் இது. ஈஸி ஸ்நாக்ஸ் இது. அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பிடிக்காமே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸும் கூட, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்த்திங்கன்னா 100 கிராம்லாம் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி செஞ்சால் பத்தாது போல் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. எங்கள் பேரனுக்கு கொடுத்தா அவர் பாட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கார். என் பசங்களும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. திருப்பி இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து ஆர்டர் போட்டு தான் வந்து வாங்கிக்கணும். ஆன்லைனில் வாங்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கம்மியாக கிடைக்குது. இதுவே நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ரேட் இருக்குது. ஆனால் இதில் சைஸ் வெரையாக இருக்குங்க. மீடியம் அப்புறம் பெரிய சைஸுன்னு நிறைய இருக்கும். பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா சூப்பராக க்ரன்ச்சியாக ஸ்நாக்ஸ்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஹார்டாக வாங்கினீங்கன்னா அது வந்து லட்டுக்கு ஜூஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சின்ன சைஸ் கொஞ்சம் கம்மி ரேட்டு, பெரிய சைஸாக இருக்கிறதுலே விலை அதிகம். நீங்கள் எப்படியோ பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.